இன்று உலக மனச்சிதைவு நாளாக அனுசரிக்கப்படுகிறது. இது குறித்த செய்தி தொகுப்பை தற்போது காணலாம். மனச்சிதைவு நோய் என்பது ஒருவரது மனம், எண்ணம், செயல் ஆகியவற்றிற்கு இடையேயான முரண்பாடுகளாகும். மூளையில் ஏற்படும் ரசாயன மாற்றங்கள் மற்றும் மரபணு கோளாறுகளே இதற்கு காரணமாக கூறப்படுகிறது. இந்த நோய்க்கான அறிகுறிகள் நபருக்கு நபர் மாறுபடும். சிலர் தனக்குத்தானே பேசிக் கொள்வர், சிலர் யாரை பார்த்தாலும் சந்தேகப்படுவர், மேலும் சிலர் தன்னை கடவுளின் அவதாரம் என்று கூறிக்கொள்வர். இவ்வாறு இல்லாத ஒன்றை இருப்பதாக பாதிக்கப்பட்டவர்கள் உறுதியாக நம்புவர். தற்சமயம் கஞ்சா போன்ற போதை பழக்கங்களால் இளைஞர்கள் பலர் மனசிதைவுக்கு உள்ளாவதாக கூறப்படுகிறது. இப்போ என்ன வருத்தமான விஷயம்னா, இளைஞர்கள் இப்போ நிறையா குடிபோதைக்கு அது அடிமையாக ஏறுறாங்க. அதில் இந்த கஞ்சான்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த கஞ்சாங்கிறது 8வது 9வது படிக்கிற பையன் ஸ்மோக் பண்ணுறான். இதனால் என்ன ஆகும்னா, அந்த கெமிக்கல் மாற்றங்கள் ஏற்பட்டு மனச்சிதைவு நோய் அதிகமாக ஏற்படுகிறது. இத்தகைய நோயால் பாதிக்கப்பட்டவர்களை பேய் பிடித்து விட்டது என்றும் எதையோ பார்த்து பயந்து விட்டார் என்றும் கருதும் நிலை நீடிக்கிறது. இதனால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சாட்டையால் அடித்து பேயோட்டுவது, தர்காக்களில் சங்கிலியால் கட்டி போடுவது தொடர்கிறது. 100ல் 10 பேர் தான் ட்ரீட்மெண்ட்டுக்கு வராங்க, மீதி பேர்லாம் ட்ரீட்மெண்ட்டுக்கே வர்றதில்ல. நிறையா வசதிகள் இருக்குது. கவர்மெண்ட்டில் பிஹெச்சியில் ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க, மாவட்ட மனநல திட்டங்கள் இருக்குது, பெரிய ஆஸ்பத்திரி இருக்குது, எல்லா இடத்துலையும் ட்ரீட்மெண்ட் இருக்குது. ஆனால் நோயாளிகள் போய் சேர மாட்டேங்கிறாங்க. இதுக்கு காரணம் மூட நம்பிக்கை தான். நம்ம இந்த மூட நம்பிக்கையை தவிர்க்க வேண்டும். அதுதான் நம்ம முக்கியமாக செய்ய வேண்டியது. இந்த வியாதி ஆரம்பித்து 1 மாதம் 2 மாதத்துக்குள்ளே நம்ம பார்த்துட்டோம், ஏதோ மாற்றங்கள் நம்ம பையன்கிட்ட நம்ம பொண்ணுகிட்ட இருக்குது அப்படின்னு சொன்னாக்க, மருத்துவத்துக்கு வந்தால் நல்ல சிகிச்சை அளித்தால் 100க்கு 100 குணப்படுத்தலாம். ஆனால் நிறைய பேர் என்னென்னா, சாமி, பூதம், கோடாங்கி, அது இதுன்னு சொல்லி போய்ட்டு வருஷக்கணக்காக எல்லாத்தையும் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு, என் பையனுக்கு ஒன்றும் மனவியாதி கிடையாது, அவனும் மென்டல் கிடையாது அப்படின்னு சொல்லி நாளை கடத்திட்டு பின்னால் வரும்போது தான் என்ன ஆகுதுன்னா, வியாதியில் குணப்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலைக்கு வந்துடுறாங்க. இதுபோன்று மனச்சிதைவால் பாதிக்கப்பட்டவர்களை சமூகம் பைத்தியம் என்று முத்திரை குத்துவதும், அவர்கள் நோயிலிருந்து மீண்டு வந்தாலும் பழைய கண்ணோட்டத்துடனேயே அணுகுவதும் மாற்றப்பட வேண்டும். அது மென்டல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சமூகம் ஒதுக்கிடுது நோயாளிகளை, அந்த குடும்பத்தையும் ஒதுக்கிடும். அது மாதிரி பார்த்திங்கன்னா, அந்த வீட்டிலலாம் நல்ல காரியம் நடக்கிறதே கஷ்டம். சார், என் சிஸ்டருக்கு மனச்சிதைவு நோய் இருக்குது, அதனால் எனக்கு கல்யாணம் ஆக மாட்டேங்குது அப்படின்வாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் ஒரு அவல நிலைகள் இருக்குது. அதை தவறான ஒரு விஷயம். மருந்துகளை விடாமல் உட்கொண்டு குடும்பமும் சமூகமும் ஆதரவுக்கரம் நீட்டினால் இந்த நோயிலிருந்து இயல்பு நிலைக்கு திரும்பலாம் என்பது நம்பிக்கை அளிக்கும் விஷயமாகும். ட்ரெண்ட உங்க ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. யூடியூப்ல 1 கோடி சப்ஸ்கிரைபர்கள் கொண்ட உங்கள் தந்தி டிவியோட இணைந்திருங்க.